Society for Worldwide Interbank Financial Telecommunication. ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பணம் வந்து அனுப்பப்படுதுன்னா அது எந்த பேமெண்ட் சிஸ்டம் மூலியமாக தான் நடக்கும்னா ஸ்விஃப்ட் பேமெண்ட் சிஸ்டம் மூலியமாக தான் நடக்கும். இப்போ இந்தியா இருக்குது, ஜப்பான் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, காசு வந்து அனுப்புகிறாரு. அனுப்பின உடனே டேரெக்டாக வந்து ஜப்பானுக்கு ஃபஸ்ட்டு போகாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுனா இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டமில் வந்து ஃபீட் ஆகும். அதுக்கடுத்து அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜஸ் உண்மையாகவே கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அமௌண்ட்டே வந்து என்ன ஆகும்னா டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்விஃப்ட் சிஸ்டம் இஸ் வாஸ்ட் மெசேஜிங் நெட்வொர்க். ஸோ அந்த மெசேஜஸ் கரெக்டாக வந்து இந்த கண்ட்ரிலேருந்து இந்த இவருக்கு வந்து இப்போ காசு வந்து அனுப்புகிறாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, உண்மையாகவே அவங்க தான் அனுப்புகிறாங்களா அப்படியெல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஒரு மெசேஜஸ் வந்து வரும். அந்த மெசேஜஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் காசை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அதை தான் ஸ்விஃப்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே ஒருங்கிணைந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்விஃப்ட் சிஸ்டம்.